மெயில் செட்டிங்ஸ் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் செட்டிங்ஸ் எனேபிள்ல இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். அது நம்ம எங்க போய் பண்ணணும் அப்படின்னா, டூல்ஸ்ல, கண்ட்ரோல்ல, ஜெனரல்ல போயிட்டு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் செட்டிங்ஸை வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. மெயில் செட்டிங்ஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். மெயில் ஐடியில மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு செக்யூரிட்டின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருக்கான்றதை செக் பண்ணணும். இஃப் மேபி அது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை ஆன் பண்ணிக்கணும். மேல இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ்ல ஆப் பாஸ்வேர்ட் அப்படின்றத டைப் பண்ணீங்கன்னா ஆப் பாஸ்வேர்ட் குள்ள போயிட்டு ஆப் நேம்ன்ற இடத்துல கேஜிஎம் சாஃப்ட்வேர் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகும். இதை நீங்க காப்பி பண்ணிட்டு சாஃப்ட்வேர்ல டூல்ஸ்ல எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் செட்டிங்ஸ்ல பாஸ்வேர்டுன்ற இடத்துல நீங்க காப்பி பண்ண அதே பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்ல யூசர்ல டிஸ்பிளேல போயிட்டு அட்மின்குள்ள போயிட்டு பாஸ்வேர்டுன்ற இடத்துல நீங்க காப்பி பண்ண அதே பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அடுத்து எம் கன்சோலை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ மெயில் செட்டிங்ஸ்ல கேட்வேன்றதை எப்பவுமே டிக்ல வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டுன்ற இடத்துல நம்ம காப்பி பண்ண அதே பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எப்படி மெயில் சென்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். டிரான்சாக்ஷன்ல சேல்ஸ்ல டிஸ்பிளேல போயிட்டு ஒரு பில் பிரிண்ட் கொடுத்து பாருங்க. அதுல பிரிண்டர்னு இருக்க இடத்துல இமெயில் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல மெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா மெயில் சென்ட் ஆயிடும்.